கூடியது. அப்ப 7ஆம் இடங்கிறது நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்ப குறிக்கக்கூடிய இடம், பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடம், மனைவிய குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப இந்த 3 இடத்துலயும் நமக்கு வந்து 3 கிரகம் இருக்கிறதுனால், நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் நம்ம அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமாதிபதி இருக்குது. அப்படிங்கிற தன்மை நம்ம எதிலயும் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாசம் உங்களுக்கு இருக்கிறது. கவனத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சுக்கிர பகவான் ஆடி 17க்கு மேல சுக்கிர பகவான் வந்து அ அங்க போறாரு. 8ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் யாரு? 5க்கும் 10 கூடிய தொழில் ஸ்தானாதிபதியா போறாரு. அப்ப உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு 8ஆம் இடத்துல 10 கூடியவன் போய் 8ல இருக்கிறதுனால அதுக்கு பாதகத்துக்கு போறார். அப்ப தொழில்ல கொஞ்சம் கவனமுடன் இருந்து செயல்படுவது. ஏன்னா, மகர ராசிக்காரங்க தொழிலுக்காக பிறந்த ராசி. இவங்க தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதிக அளவில் இருக்கும். அப்ப அந்த ராசி அந்த